ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை போன்ற நெருக்கடிகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு அதனுடன் தொடர்புடைய அரச நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு திருப்திகரமாக இல்லை என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இவ்வாறான பிரச்சினைகள் எதிர்காலத்தில் மீண்டும் இடம்பெறுவதை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான பரிந்துரைகளை முன்வைக்க எண்ணியுள்ளதாக ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா கூறுகின்றார். 26 நிறுவனங்களுடன் ஒன்றாக கலந்துரையாடுவதற்கு எம்மால் முடிந்தது. இந்த நிறுவனங்களுக்கு இடையிலான தொடர்புகள் குறைந்த அளவே காணப்படுகின்றமை இதனூடாக நமக்கு புரிந்தது. இவ்வாறானதொரு நிலைமையின் கீழ் எதிர்காலத்தில் அல்லது இவ்வாறான நிலைமை ஏற்படாதிருப்பதற்கு அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இது தொடர்பில் கலந்துரையாடும் பட்சத்தில் மாவட்ட செயலாளர், பிரதேச சபை ஆகியன இந்த விடயம் தொடர்பில் அறிந்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் நீண்ட தூரம் செல்லாது. எதிர்காலத்தில் அல்லது இனிமேல் அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவது அல்லது அதனை தவிர்ப்பது தொடர்பில் எதிர்காலத்தில் பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும். இதேவேளை ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை தொடர்பில் குறித்த அரச நிறுவனங்கள் முன்னெடுத்த விசாரணை அறிக்கை இந்த வாரத்துக்குள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா மேலும் தெரிவிக்கின்றார். வடமேல் மாகாணத்தில் அனுமதியற்ற வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் அலுவலகங்களையும் எதிர்வரும் 23ஆம் திகதிக்கு முன்னர் அகற்றுமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய பணிப்புரை விடுத்துள்ளார். ஒரு தேர்தல் தொகுதியில் கட்சியொன்றினால் ஒரே ஒரு கட்சி அலுவலகத்தையே நடத்தி செல்ல முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் எவ்வித அனுமதியுமின்றி வடமேல் மாகாணத்தில் கட்சி அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அத்தகைய அனைத்து அலுவலகங்களையும் இம்மாதம் 23ஆம் திகதிக்கு முன்னர் அகற்றிக் கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு அகற்றப்படாத பட்சத்தில் போலீசாரினால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தல் நடைபெறவுள்ள சகல மாவட்டங்களிலும் அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் விதம் குறித்து கண்காணிப்பதற்காக குழுக்களை ஈடுபடுத்தி உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இன்று புத்தளம் மாவட்டத்தில் நடத்தப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு வடமாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளுக்கு இன்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டது. இதன்போது வடமாகாண சபைக்கான தேர்தலுடன் தொடர்புடைய விசேட பேச்சுவார்த்தை ஒன்றும் இன்று நடத்தப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார். அனுமதியற்ற அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கு மேலதிகமாக சட்டவிரோத சுவரொட்டிகள், பதாதைகள் என்பவற்றையும் அகற்றுவதற்கான விசேட செயற்பாடுகள் தேர்தல் ஆணையாளரினதும் போலீஸ் மா அதிபரினதும் பணிப்புரைகளுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நடாத்திச் செல்லப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பி திகாம்பரத்தின் கட்சி அலுவலகங்கள் சில தாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பி திகாம்பரம் ஆகியோரின் ஆதரவாளர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் குறித்து 9 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் பி திகாம்பரம் தலைமையிலான தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பொகவந்தலாவை அலுவலகம் மீது நேற்றிரவு சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதேவேளை ஹேட்டன் பகுதியில் உள்ள அவர்களின் கட்சி அலுவலகம் ஒன்றும் நேற்றிரவு சிலரால் தாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மாகாண சபை வேட்பாளரான சரஸ்வதி சிவகுருவின் வீட்டின் மீதும் சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். எங்களுடைய பொதுவான ஒரு வீடு தான் இது, தாய் வீடு. அப்போ இந்த வீட்டை நேற்று இரவு 9 மணி அளவில் ஒரு 100க்கு மேற்பட்ட இளைஞர்கள், காடையர்கள் மாதிரி இந்த வீட்டை அடித்து நொறுக்கி, ஜன்னல் கதவுகளை நொறுக்கினது மட்டும் இல்லாமல் இந்த சீட் இப்படி சேதங்களை ஏற்படுத்தி பெரிய துன்புறுத்தல்களாக இருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் பி திகாம்பரத்தின் ஆதரவாளர் ஒருவரின் வர்த்தக நிலையம் ஒன்றும் சிலரினால் தாக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா கொமர்சியல் கிட்ட ஒரு ஹோட்டலில் ஒரு கும்பல் காடையர்கள் இருந்து எங்களை ரோட்டை 2 வாகனத்தை மறைச்சி எங்களை தாக்க முயன்றார்கள். எங்கள் வாகனத்தை அடித்தாங்க. அது என்னுடைய காவல்துறையினர் மேலே வெடி வச்சு என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. உடனே அட்டன் போலீஸுக்கு போயிட்டு என்ட்ரி போட்டோம். எங்கள் நிறைய வாகனம் சேதம் அடைஞ்சிருக்கு. நான் சொன்னேன் எங்கள் ஆஃபீஸுகளுக்கு காவல்துறையில் போட்டு காப்பாற்ற சொல்லி.
இதேவேளை நுவரெலியா திம்புளு பத்தனை பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் பி திகாம்பரம் மற்றும் ஆறுமுகன் தொண்டமான் ஆகியோரின் ஆதரவாளர்களுக்கு இடையில் நேற்று ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மோதல் சம்பவத்தின் போது 16 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எங்கள் வாகனத்தொடரில் இறுதியாக வந்த 3 வாகனங்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளோடு நாங்கள் போலீசுக்கு சென்று முறைப்பாட்டினை செய்திருக்கின்றோம். நேற்று போலீசில் கூட எங்களுக்கு பூரணமான நம்பிக்கை வைக்க முடியாது. என்ன நேற்று நாங்கள் கண்கூடாக பார்த்த விஷயம். நாங்கள் ஏறத்தாழ 3 மணி நேரம் போலீஸில் இருந்திருக்கின்றோம். எங்களுடைய சகல ஆயுதங்களும் போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கப்பட்டு அதெல்லாம் சோதிக்கப்பட்டு எங்களுடைய MST எனப்படுகின்ற அவர் பாதுகாப்பு ஆயுதங்களை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு வழங்கப்படவில்லை. நாங்கள் இந்த நிலைமை தொடர்பாக இன்று பாதுகாப்பு செயலர் அவர்களுக்கும் போலீஸ் மா அதிபர் அவர்களுக்கும் அதேபோல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச அவர்களுக்கும் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அதிமேத மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் எம்முடைய பிரச்சனையை விலக்கி ஒரு மகஜர் ஒன்றை கையளிக்க இருக்கின்றோம். பொகவந்தலாவை பகுதியில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அலுவலகத்தினை நேற்றிரவு சிலர் தாக்கியுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் பி திகாம்பரத்தின் தரப்பிலிருந்து 7 முறைப்பாடுகளும் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தரப்பிலிருந்து 2 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. அரசியல் மோடிகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. உழைப்பதற்காகவும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காகவும் மாத்திரமே தற்போது அரசியலுக்குள் பிரவேசிக்கின்றனராம். இதனை கூறுவது யார்? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரே இதனை கூறுகிறார். வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் உழைப்பதற்காக வருகை தருகின்றவர்களை அரசியலுக்குள் அழைத்து வந்தது யார் என அந்த பொதுச் செயலாளரிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். மிகவும் அச்சுறுத்தலானவர்களா வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அவரை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக கதைக்கின்றார். எமது அரசாங்கம் பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கம், கூட்டமைப்பு அரசாங்கம். இவற்றுக்குள் சிறந்த பக்கத்தை போன்ற சில குறைபாடுகளும் காணப்படுகின்றன. அது நியாயமானது. போட்டிக்கு முன்பே தோல்வியை தழுவுகின்றனர். நாம் தோற்ற போட்டியையும் வென்றதாகவே சொல்வோம். மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கட்டும், ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் கட்சியை விட்டு ஜனாதிபதியுடன் இணைவார்கள். கிராமத்தில் அபிவிருத்திகள் இடம்பெறுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பாக நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். இதன் காரணமாகவே கிராம மக்கள் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படுகின்றனர். தரம் 5ற்கான புலமை பரிசில் பரீட்சை வகுப்புகளை நிறுத்துமாறு அரசாங்கம் இன்று சட்டம் ஒன்றை பிறப்பிக்கின்றது. நேற்றிலிருந்து வகுப்புகளை நடத்துவதில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்திலிருந்து வினாத்தாள் வெளியானதை அரசாங்கத்தினால் தடுத்துக் கொள்ள முடியவில்லை என்பதற்காகவே இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தில் உள்ள அலுவலக உதவியாளரினால் வெளியாகும் வினாத்தாள்களை வெளியாகாது இருக்கும் விதத்தில் தவிர்த்துக் கொள்வதற்காக திட்டம் ஒன்று அரசாங்கத்திடம் கிடையாது. இந்த பணிகளை செய்வதற்காக பரீட்சைகள் திணைக்களத்தில் 10 பேர் மாத்திரமே உள்ளனர். எனினும் அந்த 10 பேரின் செயற்பாடுகளை தடுத்துக் கொள்ள முடியாத அரசாங்கம் நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியை நிறுத்தியுள்ளது. பதில் எவ்வாறு அமைந்துள்ளது? மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அதிகார பகிர்வு கொண்டு வரப்பட்ட போதிலும் அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிறார்கள். அதிகார பகிர்வு நடைமுறைப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் கொலை செய்வேன் என்ற கட்சி இன்று அதை பற்றி பேசுகிறது. மக்கள் விடுதலை முன்னணி இன்று அந்த நிலைமைக்கு வந்துள்ளமை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதிலிருந்து பிரிந்து சென்றவர்களே இன்று எதிர்ப்பை வெளியிடுகின்றனர். வாக்குகளை பெற்றுக் கொள்ள முடியாதவர்களுக்கே இந்த வழி காணப்படுகிறது. தமக்கென்ற அரசியல் ஒன்று இருக்க வேண்டும் என்று குடும்பத்தாரை அரசியலுக்குள் வருகின்றனர். இன்று குடும்பம் ஒன்றை உருவாக்குகின்றனர்.
எமது நாட்டிற்கு எதிராக வெளியிலிருந்து செயற்படுகின்ற அழுத்தங்கள் மற்றும் உள்நாட்டு அழுத்தங்கள் என்ற அனைத்தையும் தோல்வியடைய செய்ய வேண்டுமெனில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். வெற்றிலை சின்னத்திற்கு வழங்குகின்ற வலுவே ஜனாதிபதிக்கு வழங்குகின்ற பலமாக இருக்கின்றது. இளைஞர்கள் என்ற ரீதியில் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து அனைவரையும் பாதுகாப்பதனூடாக சரியான வழியை நோக்கி செல்ல வேண்டியுள்ளது. සියලු කටයුතු නිවැරදිව පවත්වාගෙන අපි ඉදිරියට යා යුතුව තියෙනවා. අපි දන්නවා ජොන්සන් බ්‍රාදු අමාත්‍යතුමා මේ அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவை எமக்கு தெரியும். இந்த மாவட்டத்திற்கு வேலை செய்ய எதிர்பார்த்தாலும் நிக்கவரெட்டிய தொகுதிக்கு சென்றால் காலை வாருகின்றனர். சேவை செய்ய செல்லும் போது இடையூறு விளைவிக்கின்றனர். இன்று வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ள பாரிய அளவான நிதி முடக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டை ஆசியாவின் ஆச்சரியமாக்குவதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கையில் வடமேல் மாகாணத்தை நாம் ஆச்சரியமாக்க வேண்டும் என நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். අපි පරිවර්තන කරනවා කියලා ඔබතුමන් වහන්සේලා මම කොහොම මතක් කරනවා. මේ නීතිය ගැන මේ සමාජය ගැන சட்டம், சமூகம், இந்த நாட்டின் மீதான நம்பிக்கை ஆகியன ஒரு நிமிடத்தில் அற்றுப்போயுள்ளன. எம்மை போன்றோருக்கே இவ்வாறான அநீதி இழைக்கப்படுகின்ற வேளையில் இந்த நாட்டில் உள்ள ஏனைய சமூகத்தினர் தொடர்பில் கதைக்க முடியாது. எனினும் எமது அரசாங்கத்தினால் வளர்ந்தவர்கள் இலங்கையர்களுக்கு எதிராகவே செயற்படுகின்ற யுகம் ஒன்று உருவெடுத்துள்ளது. கவலை அளிக்கின்ற போதிலும் கூற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. දැන් අපි වගේ ශ්‍රී ලංකාකාරයන්ට ගාන අවාසනාවන්ත යුගයක් බවටත් මේක පත් වෙලා තියෙනවා කියලා කනගාටුවෙන් වුණත් අපිට ප්‍රකාශ කරන්න සිද්ධ වෙනවා. விளையாட்டுச் செய்தி. இளையோருக்கான ஆசிய விளையாட்டு விழாவில் இலங்கையின் நிர்மாலி மதுஷிகா வெண்கலப் பதக்கத்தை வென்றார். சீனாவின் நென்ஜி நகரில் நடைபெறும் இந்த விளையாட்டு விழாவில் மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் அவர் அந்த வெற்றியை பெற்றார். போட்டியை 55.96 செகண்ட்களில் கடந்த நிர்மாலி மதுஷிகா தனது சிறந்த காலப்பகுதியையும் பதிவு செய்தார். இதேவேளை 98வது தேசிய டென்னிஸ் போட்டிகளில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று போட்டிகள் இன்று நடைபெற்றன. தேசிய பகிரங்க டென்னிஸ் போட்டிகள் கொழும்பு டென்னிஸ் சங்க தலைமையக அரங்கில் நடைபெறுகின்றன. இதன் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவு முதலாவது காலிறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் வீரர் ஹீரா ஆஷிக் வெற்றி பெற்றார். இந்த போட்டியின் இரண்டாம் செட் ஆட்டத்தின் போது எம் ஷாகிர் உபாதி காரணமாக வெளியேற வெற்றி ஆஷிக் வசமானது. இரண்டாம் காலிறுதிப் போட்டியில் தங்கராஜா தினேஷ்காந்தன் வெற்றியீட்டினார். வளர்ந்து வரும் மற்றொரு வீரரான நிஷாங்கன் நடராஜா தோல்வியடைந்தார். மூன்றாவது காலிறுதிப் போட்டியில் அத்துக்கோரலவிடம் தன்வர் ஆஷிக் தோல்வியடைந்தார். யசிதரி சில்வாவை அம்ரேஷ் ஜெயவிக்ரம வெற்றி கொண்டார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் ஹசிந்து லோகோகேவை ரோஷன்கா பெர்னாண்டோ வெற்றி கொண்டார். தேவ்னி தேவராஜாவிடம் கேமிலி ஹேரத் தோல்வியடைந்தார். மெதுரா சமரசிங்கவை கவிந்தியா டி சில்வா வீழ்த்தியதுடன் மெலிசா ஜெயவர்தனவை அம்ரிதா முத்தையா வெற்றி கொண்டார். அரையிறுதிப் போட்டிகள் நாளை நடைபெறவுள்ளன. 15 வயதுக்குட்பட்டோருக்கான பாடசாலை மட்ட 3ஆம் தர கிரிக்கெட் போட்டிகளில் 2ஆம் சுற்றில் திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி 229 ஓட்டங்களால் அபார வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி அணி நிர்ணயித்த 353 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய கல்முனை கார்மல் பட்டிமா கல்லூரி அணி 123 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ලක්ෂණ බායතන් sampai sama kan இலங்கை பாடசாலைகள் கிரிக்கெட் சங்கம் நடத்தும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான 3ஆம் தர கிரிக்கெட் போட்டிகளின் 2ஆம் சுற்று போட்டியில் திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி மற்றும் கல்முனை கார்மல் பட்டிமா கல்லூரி அணிகள் இன்று பல பரீட்சை நடத்தின. ஸ்ரீ கோணேஸ்வரா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 352 ஓட்டங்களை குவித்தது.
வேலானந்தன் தக்ஷன் 113 பந்துகளில் 29 பவுண்டரிகளுடன் 149 ஓட்டங்களை குவித்தார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட் செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.